ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு. இதை நீங்கள் கோதுமை மாவில் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாகு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வேறு ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை மாவுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் பவுடர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தொட்டாலே எவ்வளோ அமுகுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம வந்து நார்மலாக குலாப் ஜாமுன் எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிறலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். உருட்டி வச்ச உருண்டைகளை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து ஏற்கனவே கோதுமாவை வறுத்தாச்சு, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு வந்து இப்போ பொரிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரியணும். நம்ம போட்ட சைஸை விட டபுளாக இருக்குது பாருங்கள். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம். அப்படி சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ முற்றிலும் நல்லா வந்து இந்த குலாப் ஜாமுன் வந்து தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்படியே வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம செய்து வச்சுருக்கோம்ல சக்கரை பாகு அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா குலாப் ஜாமுனையும் நான் சக்கரை பாகில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அப்படியே அவ்வளோத்துக்கு நம்ம பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் மாதிரி தயாராக இருக்குது. அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.